அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தாளன். தேசிய தலைமை தளபதி அம்மான், தங்கை துவாரகா முக்கிய போராளிகள் தளபதிகள் இருப்பென்றது வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட வேண்டிய உண்மை. ஆனால் இவ்வாறான இருப்புக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பரப்புரைகளும் அவர்களுக்கான வீர வணக்கங்களும் ஒரு குழுக்களால் அரங்கேற்றி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த குழுக்கள் தொடர்பாக நான் நேரடியாக இந்த விடயங்கள் தொடர்பாக மேலிடத்துக்கு கொண்டு வந்தான். மேலிடத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விடயத்தை நீ ஒரு மாற்று கண்ணோட்டமாக அவதானி, அப்போது உனக்கு இந்த உண்மை தெரியும். இவர்கள் ஒரு மாற்று சக்திகள் அல்லது மாற்று இயக்கத்துக்கான அறிகுறிகள் என்பது வெளிப்படையாக தெரிய வரும். அப்போ இவ்வாறான விடயங்களை நீ மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய விடயங்களை கொண்டு போ. மக்களை விழிப்பாக இருக்கக்கூடிய விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போக சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார்கள். அப்போ இதில் மக்கள் தெளிவாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், அண்ணேன்ற இருப்பண்ட விஷயம் 2009 எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு சொன்னால், எதிரியால் பூரணமாக அண்ணற்ற உடல் என்று சொல்லி எதையுமே காட்டப்பட இல்லை. அது திட்டமிட்டு ஒரு பரப்புரையாக மேற்குலக நாடுகளுக்கு காட்டுறதும் தங்களுடைய தேர்தல் வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கும் தொடர்ந்து தேர்தலில் தக்க வைக்கிறதுக்குமாக சிங்கள தேசம் அதை கொண்டு வந்தது. ஆனால் இந்தியாவுக்கு உண்மை தெரியும். அதான் இந்தியா தொடர்ந்து மரண சான்றிதழை கேட்டுக்கொண்டிருக்கிற விடயங்கள். ஆனால் இந்தியாவுக்கு தெரியும் எந்த நாட்டில் தேசிய தலைவர் இருக்கிறார், தளபதி அம்மான் இருக்கிறார் என்ற விஷயம் தெரியும். அந்த நாட்டோட இந்தியா மோத முடியாது. மோதினால் அந்த நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ரீதியான முரண்பாடுகள் ஏற்படும். அவர்களை தேடி இருக்கிறார்கள் அறிய வழிக்கிட்டாலே அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ அந்த நாட்டோட இந்தியா நட்பு ரீதியாக இருக்கிறபடியால் இந்த விடயங்களுக்குள்ளே இந்தியா வர இல்லை. ஆனால் இலங்கையோட தொடர்ந்து இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்தியா பேசுது. ஆனால் இவர்களை வச்சிருக்கிற நாடு என்ன செய்ய போதுன்னு சொன்னால், எங்களுடைய மௌனிப்பு நடைபெற்றதோ அங்கே இருந்து மீள் எழுச்சியோட இந்த போராட்ட இயக்கத்தை கொண்டு வரக்கான சூழ்நிலை இருக்கு. அப்போ இதற்கான ஒரு இடைவெளி தான் இந்த 17 ஆண்டுகள். இந்த 17 ஆண்டுகள் ஏன் இந்த இடைவெளி என்று சொல்லி சில மக்கள் கேட்கலாம். சில குழப்பவாதிகள் மக்களுக்கு இடையில் இவ்வாறான விடயங்களை விதைச்சிருக்கலாம். இதற்கான பதில் என்னன்னு சொன்னால், எமது தேசிய இனத்துக்கான விடுதலை அரசியல் இன்று வரை எந்த ஒரு சமூகத்தாலையும் நிறைவேற்றப்படவில்லை. எந்த ஒரு சமூகமும் இது தொடர்பாக எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க இல்லை. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடைவெளி தான் இது. இன்றைக்குங்கிற போராட்ட இயக்கத்தையும் அழித்து மக்களையும் அளித்தவர்கள் எதற்காக இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது, எந்த இனத்துக்காக இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது, எந்த விடுதலைக்காக இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டது, இன்று வரைக்கும் அந்த விடுதலைக்காக போராடிய இனம் விடுதலை அற்ற ஒரு சூழ்நிலையில் கடுமையான நெருக்கடிகளுக்குள்ள அந்த இனம் அகப்பட்டு இருக்கிறது. அந்த இனத்தை மீட்டு விடுறதுக்காக 17 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு சமூகமுமே அதை செய்ய இல்லை. அப்போ இனித்தான் திரைச்சியில் இழுக்கப்பட போகுது நாடகமும் இனித்தான். இப்போ எங்கே நாங்கள் மௌனித்தோமோ அந்த இடத்துல இருந்து எங்களோட இயக்கத்தின் மீளெழுச்சி பல மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஏற்பாடுகள் அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கு பூரணமாக 3 நாடுகள் முக்கிய உதவிகளை செய்யக்கூடிய தயாரில் அங்கே செய்யப்படுகிறது. இதுக்கான வேலை திட்டமும் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக என்னோட சில விளக்கங்களும் சில தெளிவு ஊட்டலும் அவர்கள் கூறியிருந்தார்கள். சில விஷயங்களை நான் வெளிப்படுத்தவும் முடியாது, வெளிப்படுத்துறக்கூடிய அனுமதியும் எனக்கு இல்லை. சரி, இவ்வாறான சூழ்நிலையில் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்களை எவ்வாறு கையாளுற விடயம் நான் கேட்டபோது அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், தங்களுடைய இருப்பண்ட வெளிப்பாடு புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் பூரணமாக கொண்டு வரக்கான முடிவு எங்கள்கிட்ட இல்லை. எந்த மக்களுக்காக எந்த இடத்துல நாங்கள் எங்களோட போராட்டத்தை ஆரம்பித்தோமோ, எந்த இடத்துல நாங்கள் எங்களோட மௌனிப்பை செய்தோமோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளிவரைக்க தான் எங்களுக்கு பூர்ணமான மக்களின் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உதவி தான் கிடைக்கும். ஆனால் அது எங்களுக்கு தற்போதைய நிலைமையில் அது போதும். ஏராளமான மக்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் உறுதியான மக்களாக எங்களால் கருதப்படுவார்கள் அல்லது எங்களால் அவதானிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களின் வேகம் இன்னும் பல மடங்காக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலப்பாடு
அவர்களால் பேசப்பட்டது. அப்போ இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு அன்னைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வருது. எல்லா கட்டமைப்புகளையும் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறக்கூடிய நிலப்பாடு தான் அவர்கிட்ட இருந்தது. இதில் யார் களவெடுத்தோண்டு ஓடினான், யார் இயக்கத்தின் பேரால் நிதி மோசடி செய்தான், அப்போ இதற்குள்ளே எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சரி மன்னிப்புகளையும் கொடுப்போம், மன்னிக்க முடியாதவர்களுக்கு தண்டனையை கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒருங்கிணைப்புக்குரிய ஏற்பாடு நடக்க தான் இவர்களின் இருப்பை எந்த இடம் என்று அறிகிறதுக்கு சில கும்பல்கள் வெளிக்கிட்டார்கள். இதால் தான் அவர்களின் சந்திப்புகள் எல்லாம் பிற்போடப்பட்டது. இதால் அவர்கள் கடுமையான ஒரு கண்ணோட்டத்தோடு புலனாய்வு ரீதியாக சிந்தித்தார்கள். என்னென்னு சொன்னால் இது தங்களை காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு சதி வலை இங்கே பின்னப்படுகிறது. அப்போ நிறைய பேரை இலங்கை இந்தியா உளவுத்துறைகள் கையாண்டு இப்போவும் ஒரு இயங்கு நிலையில் வச்சிருக்கிறார்கள் நிலப்பாடுக்கு உள்ள இயக்கம் தள்ளப்பட்டது. இப்போ உண்மையில் அவ்வாறான நிலப்பாடு இயக்கத்தின் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு இருந்தாலும் தங்களுடைய இருப்பு வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். இதே சந்தோஷப்படைக்க நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஒரு பொங்கு தமிழ் ஊடாக எங்களுடைய அரசியல் நகர்வை நோக்கி அரசியல் தீர்வை நோக்கி எங்களுடைய அடிப்படை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கையை பலமாக வைக்கிறக்குரிய திட்டமாக முதற்கட்டமாக தங்களுடைய எழுச்சியை உருவாக்கும் என்ற நிலப்பாடு தான் இயக்கத்திட்ட இருந்தது. அந்த நிலப்பாடை இந்த திட்டமிட்டு பலமுழக்க பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு முக்கியமான ஊடகங்கள் இன்றைக்கு நிராஜ் டேவிட் என்று சொல்லி ஒரு முக்கிய நபர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் கடுமையான ஒரு கண்காணிப்பில் இருக்கிற ஒரு நபர். அப்போ இவரால் அப்பட்டமான பொய்ப்பரப்புரைகள் இங்கே விதைக்கப்பட்டது. பல புல்லுருவிகளை கொண்டு பொய்ப்பரப்புரைகள் விதைச்சார். இதில் ஒரு விஷயம் விளங்கணும் என்னென்னு சொன்னால் ஊடக தர்மத்துக்கு மாறாக இவர்கள் செயற்பட்டார்கள்ன்றது இயக்கத்தால் கண்காணிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு பிரிவினர் இயக்கம் இருக்குன்னு சொல்லினோம், ஒரு பிரிவினர் இயக்கம் இல்லைன்னு சொல்லினோம். இன்னைக்கு ஒன்றில் 2 பகுதியையும் அழைச்சி மக்களுக்கு அந்த கருத்தை கொண்டு போகணும். அதே நிலைமையில் உண்மையான தேசிய ஊடகம் தேசிய ஊடகவியாளர் என்று சொல்லி மாறுதட்டி கொள்றவர்களை என்ன செய்திருக்கணும், அண்ணேண்ட இருப்பை கூறுறவர்களை நீங்கள் முன்னுரிமைப்படுத்தியிருக்கணும். இன்று வரைக்கும் அதை செய்ய இல்லை. இன்றைக்கு அந்நியப்பை நிரப்பை சந்தித்தவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்நிய எவ்வாறு நான் சந்திச்சனால் அங்கே என்ன கூறப்பட்ட என்ற விடயம் இன்று வரைக்கும் அந்த விடயத்தை ஒரு நேர்காணல் செய்து மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய நிலப்பாடுகளுக்குள்ள வக்கில்லாத இவர்கள் யார் என்றதை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஐவிசின்ற மறுமுகம்தான் தடம். இந்த தடத்துக்களால் பல இயக்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டது. இயக்கத்தின் இருப்பை திட்டமிட்டு வலிந்து மறுதளிக்கணும் என்ற நிலப்பாடுகளுக்குள்ள இருக்கிறவர்களை கொண்டே அங்கே பேசப்பட்டது. எல்லாமே தவிடு பொடியாக தகத்தெறியப்பட்டிருக்கு. இன்றைக்கு உண்மை இன்றைக்கு வெளியில் வருது. அப்போ இந்த எதிரான விடயங்களை எவன் செய்கிறானோ அவன் ஒரு மாற்று இயக்கத்துக்கான அறிகுறியும் மாற்று இயக்கத்துக்குரிய செயற்பாடுகள். இன்றைக்கு கடைசியாக அம்மானுக்கு நடைபெற்ற வீரவணக்க நிகழ்வில் இசப்பிரியா வான் வாத்திய இசை என்று சொல்லி ஒரு புதுசாக உருவாக்கப்பட்டு அதில் அறிமுகம் செய்யப்பட்டது. இது அனைத்துமே இயக்கத்துக்கு எதிரான செயற்பாடு. காலப்போக்கில் இவ்வாறான ஒரு வேன் வாத்திய இசை இருக்கவே முடியாது. இதை இயக்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டது. இசப்பிரியா என்ற பேரில் அவர்கள் இயங்க ஏறா. என்னென்னு சொன்னால் இயக்கத்துக்கு எதிரான செயற்பாடு ஆரம்ப கட்டத்திலே செய்தாச்சு. மக்கள் நீங்கள் தெளிவடைய வேணும், மக்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் என்றதும் இயக்கத்துக்கு தெரியும் என்றதையும் இதில் கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆனால் தொடர்ந்து என்னுடைய கருத்துகள் வெளியில் வர எனக்கு அவர்கள் கூறப்பட்ட விடயம் தங்களுக்கு எதிராக எவன் செயற்பட்டாலும் அவனை நீ வெளியில் கொண்டு வா, மக்களுக்கு கொண்ட விடு, மக்களுக்கு கொண்ட ஒரு விழிப்பாக நீ சில விடயங்களை செய், உனக்கு தரப்பட்ட வேலை அதுதான் என்ற அடிப்படையில் எனக்கு சில விஷயங்களை அவர்கள் கூறுவார்கள். அதில் முழுமையான விடயங்கள் என்னால் கூறக்கூடிய அனுமதியும் எனக்கு கிடைக்கிற இல்லை. சில விடயங்களை எனக்கென்று அவர்கள் சொல்லுவார்கள். அதில் நான் 1-2 பொறுக்கி அடித்து நான் வெளியில் சொல்கிறது சொல்லிப்பட்டது சரி கொண்டு கேட்பேன், சரி பரவாயில்ல என்று சொல்லுவேன்.
ஆனால் இன்றைக்கும் அவர்கள் சொல்கிற விஷயம் தங்களுடைய இருப்பு வந்து எங்கே நாங்கள் மௌனிச்சோமோ அதே இடத்துல வரும். அதுவும் ஒரு பிரமாண்டமான முறையில் வந்து நாங்கள் அதை வெளியில் வருவோம். ஆனால் இயக்கத்துக்கு எதிராக எவர் செயற்பட்டாரோ, யார் இயக்கத்துக்கு எதிராக மேடை போட்டு முழங்கினாரோ, யார் இலங்கை இந்தியாவில் உளவுத்துறையில் இன்று வரைக்கும் நின்று இயக்கத்தில் இருப்ப மறுதளித்து வீர வணக்கம் செய்தார்களோ அவர்களுக்கு எந்த மன்னிப்பு இனிமேலும் கிடைக்க போகிறதில்லைன்ற நிலப்பாடு வந்து இயக்கத்திட்ட இருக்குது. இது காலப்போக்கில் மாற்றம் அடையலாம், மாற்றம் அடையாமல் போகலாம். ஆனால் திட்டமிட்டு மக்களை எவன் குழப்பினானோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இதுதான் இயக்கத்திட்ட இருக்கிற திட்டம். இதைத்தான் இயக்கமும் பல தடவை என்னோட பேசி இருக்குது. இயக்கத்துக்கு மக்களை எவன் குழப்புறானோ அவனை இயக்கம் விட்டு வைத்த வரலாறுகள் கிடையாது. நன்றி, வணக்கம், தொடரும்.